சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படி யாரா இந்த வீட்ல இருக்கா? என்ன திசை மாறி வந்துட்டியா? ஐயோ, நம்ம இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கானா? அப்ப அடுத்து நம்மளதான் விசாரிக்க கூப்பிடுவாங்களா? திசை மாறி வரல, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நாம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கானா? முருகா, இது என்ன சோதனை? நம்மள கூப்பிட்டாகனா பேசாம யார்கிட்டயும் சொல்லாம போயிட வேண்டியதான். உங்க மகனோட காதல் மகாராணி கலைவாணி இங்க இருக்கிற விஷயத்த உங்க மகன் உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? என்னடா சொல்ற? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க பையன் கிட்ட கேளுங்க, விவரமா சொல்லுவான். இல்ல சொல்லல. என்ன செழியன், இவன் என்னென்னமோ சொல்றான்? டேய் மென்டல் பயல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? டேய் யாரா கலைவாணி? இங்க எதுக்குடா அவ வரப்போறா? நான் எதுக்கா அவளை கூட்டிட்டு வரணும்? என்ன பைத்திய மாதிரி வளர்ற? நான் வளரல, நீதாம்ல எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்க. ஒன்னாலதால எல்லா பிரச்சனையுமே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் சொந்த ஊரு திருச்செந்தூர். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அக்கா பொண்ணு கலைவாணிய உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை கட்டிக்கணும்னு நினைக்கும் போதுதான் செழிய திருச்செந்தூர் சூரசம்ஹார திருவிழால நான் கட்டிக்க போற கலைவாணியோட சேர்ந்து அம்பு பிடிச்சான். இந்த பைய அம்ப பிடிச்சதுல இருந்துதான் பிரச்சனையே. அப்பவே நான் இவனை கூப்பிட்டு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத, மரியாதையா இருந்துக்கன்னு சொன்னேன். அப்பவும் இவன் கேட்கல. கலைவாணி செழியனை தான் கட்டிப்பன்னு பிடிவாதமா இருக்கா. அவன் மேல நான் அவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு இருக்கேன். என் செல்லத்தை எப்படி என்னால அவ்வளவு சுலபமா மறக்க முடியும்? நான் அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண போகும்போது அங்கேயும் வந்து காப்பாத்தி இவன் பிரச்சனை பண்ணான். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்த பைய கூட்டிட்டு போன கதையா? பல வருஷமா கலைவாணிய கல்யாணம் பண்ணணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பைய உள்ள பூந்து அவன் மனச கெடுத்து இவன் பக்கம் அவளை இழுத்துக்கிட்டான். முட்டா பையன், இவனா எம்பிட்டு தூரம் கற்பனை பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. என் வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக தான் உங்க மகனை திருச்செந்தூர்ல அடிச்சு கடல்ல தூக்கி போட பார்த்தேன். நான் பாட்டுக்கு செவனேனிய வழியில போகும்போது எதுக்கு தேவையில்லாம இவன் குறுக்க வரான்? இப்ப கூட உங்க மகனை நான் கொல்லணும்னு வரல. என் கலைவாணி இங்க இருக்கா, அவளை தேடிதான் நான் வந்தேன். இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கலைவாணி என் டார்லிங், அவளை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். டேய் பேசிட்டியா? இல்ல இன்னும் பேச வேண்டியது இருக்கா? நீ பேசுனத நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன்ல, இப்போ நான் சொல்ல போறத நீ கேளு. அப்பதான் உன்னோட முட்டாள்தனம் என்னன்னு உனக்கே புரியும். அறிவு கட்ட முட்டா பயல, உங்க அக்கா மக கலைவாணிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. சொல்ல போனா அவளை நான் பார்த்தது கூட இல்ல. கற்பனையில கூட அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. நீ அதான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ற. நானா கற்பனை பண்ணிட்டு பிரச்சனை பண்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? எங்க அக்கா பொண்ணு கலைவாணி யாருன்னு தெரியாத மாதிரி எல்லாரும் நல்லா நடிக்கிறீங்க.
யாரு, உங்க ஜாதகம் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். எங்க மாமா மாணிக்கத்தை உங்களுக்கு தெரியாது? தெரியலனா நீங்க எல்லாரும் மறந்த கதைய நான் சொல்லவா? மாணிக்கத்தை தெரியாதுன்னு நாங்க சொல்லவே இல்லையே. அவன் என் நண்பன், அவ்வளவுதான். உங்க நண்பன் பொண்ணுதான் கலைவாணி. உங்க மகனுக்கு கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, வாக்கு. அந்த வாக்க காப்பாத்த அவங்க எல்லாரையும் திருச்செந்தூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடினா அத நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செழியன் தான் என்ன அப்பா அம்மா எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு ஒரு அனுமானத்துல தான் தேடி வந்திருக்கான். ஆனா நான் இங்க வேலைக்காரியா இருக்கிறது முத்துப்பாண்டிக்கு தெரியல. ஏன் செல்லம் கலைவாணி உங்க மகனை காதலிக்கிறான். உங்க மகன் என் செல்லத்தை காதலிக்கிறான். அம்மி, இவன் என்ன இவ்ளோ பெரிய குண்டா அசால்ட்டா தூக்கி போடுறான்? அதாண்டி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா, இவ சொல்றத நீங்க நம்புறீங்களா? இல்லடா, என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? இவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கணும். இவ்ளோ நேரம் ஒரு பைத்தியக்காரன் கூட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். யாரு பைத்தியம்? உண்மையை சொன்னா நான் பைத்தியமா? செழியன், செழியன். செழியன், கொஞ்சம் விடு. பொறுமையா இரு. நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்து இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த வீட்ல சமைக்கிறதுக்கு தான் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு எங்க அக்காவும் மாமாவும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சு கலைவாணிய புடிச்சு இங்க வச்சு பஞ்சாயத்து பண்ணணும் தான் நாங்க கிளம்பணும். அதுக்குள்ள என்னடா அண்ணா அவசர அவசரமா இவனுங்க அடிச்சு எங்களை இங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க.